கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 4வது வசனம். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். எனக்கு அருமையானவர்களை, யோபு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை பாருங்க. நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், எனக்கு பதில் கொடுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம்ல. ஒருவேளை நீ பரம்பரையாக ஆண்டவரை நோக்கி இயேசுதான் என் தெய்வம் என்று சொல்லி வந்திருக்கலாம். அல்லன்னு சொன்னால் இந்த வார்த்தை ஏதோ காற்று வாக்கில் நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், இயேசு நல்லவர், அற்புதங்களை செய்கிறார், இயேசு தான் தெய்வம் அப்படியெல்லாம் கேட்டு ஒருவேளை நீங்கள் இயேசு நம்பியிருப்பீங்கன்னா, காற்று வாக்கில் கேட்டிருப்பீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, என்ற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பாடுபட்டான். ஆனால் யோபுவினுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படின்னா, 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீர்களானால், வேதம் இப்படியாக சொல்லுகிறது, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, யோபு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதன். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒருத்தன் வந்து சொன்னாங்க, மனைவி சொன்னா, ஏன் நீ உயிரோடு இருக்கிற, செத்து போயிருன்னு சொன்னான். ஏன் இந்த ஆண்டவரை நம்புகிற, ஏன் இந்த இயேசுவை நம்புகிற, விட்டு உயிர. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, ஒருவேளை நிறைய பேர் இப்படி சொல்லலாம்ல, நீ இந்த இயேசுவை நம்பி என்ன பிரயோஜனம், உனக்கு அற்புதத்தை செய்தாரா, உனக்கு அதிசயம் நடந்ததா, ஏன் நீ திருப்பி அவரையே பின்பற்றி கொண்டு இருக்கிறாய். யோபுவை பார்த்து அவன் மனைவி சொன்னான், செத்துப்போன்னு சொன்னான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்வில் அற்புதத்தை செய்தார். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். என கருமையான தேவ பிள்ளையை, இந்த வார்த்தையை கேட்கிற, உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள தேவன், அவர் அற்புதங்களின் தேவன், லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர், நிறைவை கொடுக்கிறவர், இன்று உன் வாழ்வில் அற்புதத்தை செய்வார். இன்று உன்னுடைய வாழ்வில் அவர் அற்புதத்தை செய்வார். என கருமையான தேவ பிள்ளை, நீ ஆண்டவரை நோக்கிப்பார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்து மீதியான துணிக்கைகளை எடுக்க கிருபை செய்தவர், இன்று உன்னுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்வார். நீ ஆண்டவர் நோக்கிப்பார். ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பி, இயேசுவனிடத்தில் பேச ஆரம்பி. அவர் பேசும் தெய்வம், அவர் கல் மண் இல்லை, அவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் நிலைமை தான் ஆண்டவரே, என் நிலைமை தான், உன்னை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பி கொடுத்து என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் கேட்பாயா, என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்பாயா, இன்று அவர் உன்னோடு கூட பேசுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. யோபுவை போல உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, என் பலவீனத்தில் என்னை தாங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் பதில் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. பாடுகள் போதும் ஆண்டவரே, சோர்வுகள் போதும் ஆண்டவரே. எம்மட்டும் மற்ற மனிதர்களின் முன்பதாக தலை குனிந்து நிற்க முடியும். இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. தடைகளை கர்த்தர் உடைங்கப்பா, ஒருமனப்படுகிறோம். யோபுவினுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்த கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்வையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.